வணக்கம். நாங்கள் பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாணத்தில் குறிப்பாக நவாலி பகுதிகள் இங்கே பார்த்தீங்கன்னா நாளைக்கு பிரம்மாண்டமான வேலி நடக்க போகுது. அதுக்காக பார்த்தீங்கன்னா இன்றைக்கு ஆடுகள்லாம் காட்சிப்படுத்துறாங்க. இந்த காட்சிப்படுத்துகிற ஆடுகளை தான் நாங்கள் பார்க்க போகிறோம். வணக்கம் அண்ணா. வணக்கம். எவ்வளோ காலமாக ஆடு வளர்த்து கொண்டு வரீங்க? நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷமாக வந்து வளர்க்குறோம். 5 வருஷம். ஓகே ஓகே. இவையெல்லாம் எத்தனை வருஷம் ஆடுகள்? இது சின்ன குட்டியில் வந்தாங்க. எத்தனை வயசு ஆள் வாங்குனீங்க? இது ஒரு 1.5 வயசு அப்படி இருக்க மாட்டேன். ஆஹா. இப்போ வந்து எங்கள்கிட்ட 3 வருஷத்துக்கிட்ட ஆகுது. 3 மாதம் வளர்ப்பான்னு சொன்னால் 3 மாதம் தான் கை வச்சு வளர்க்குறது. ஓகே ஓகே. நீங்கள் மட்டுமா வளர்க்குறேன்? இதெல்லாம் வளர்க்குறாரு. நான் சும்மா பாருறேன். ஓகே ஓகே. நித்திரைகள் இதுகள் ஒன்றும் இல்லை. இதெல்லாம் பச்சை நித்திரைகள் ஒன்றும் இல்லை. வேற நித்திரை வேற இரவு பல நித்திரை இல்லை. அதில் ஆடு இங்கே எடுக்குதோ இதே எடுக்காமல் இருக்கிறதோ கரெக்டாக பார்த்தியா ஆகும். நாங்கள் சாப்பிட்டு படுக்கிறோம்னா அது படுக்க முடியல. ஆளை ஒழிப்பி விடுவோம் கொள்ளுவோம். இல்லாட்டி அது பாத்ரூம் இருக்காது. எல்லாம் பார்க்கணும் கரெக்டாக. இவங்க எத்தனை பல்ல விழுந்துட்டேன் பார்க்கலாமா? ஆட்டை பாருங்க. இந்த ஆட்டுக்கு பார்த்தீங்கன்னா 8 பல்லு. கீழ் பல்லு மட்டுமா முளைக்கும்? விழுத்து விளைக்கிற மட்டும்தான். மேலே பல்ல முளைக்காது அப்படித்தானே? மேலே இல்லை ஆட்டுக்கு பல்லு. ஓகே ஓகே. கூடுதல் இன்னமாயா தீனி கொடுப்பீங்க ஆக்களுக்கு? உளுந்து கடலை. ஓகே ஓகே. இது வரைக்கும் எத்தனை ஆடு கூட கோயிலுக்கு வெட்டி இருப்பீங்க? 10 கிடா வெட்டி இருக்கீங்க. எப்படி உங்களுக்கு ஆர்வம் இந்த கிடா கொண்டு எங்கட கோயிலுக்கு நாங்கள் வெட்டணும்னு சொல்லி? வேறு யாரும் கட்டைங்க பார்த்து ஆசைப்பட்டது. இந்த ஒரு 5-6 வருஷமாக நாங்கள் வளர்த்துருக்கோம். ஓகேண்ணா ஓகே. சரியா, நன்றியா. நன்றி. ஓகே. இதுலேயும் ஒரு இடத்துல ஆடுகளை கட்டி வச்சுருக்காங்க. மாதிரி இருக்குது பாருங்க என்ன மாதிரி இந்த ஆடு நிற்குதுன்னு சொல்லி. வேற லெவல். பாருங்க என்ன மாதிரி நிற்கணும். நல்ல வடிவா தீனி போட்டு வளர்த்து வச்சிருக்கீங்கன்னா. இந்த சைஸ்லாம் நீங்கள் கிடாயெல்லாம் பார்க்குறது அபூர்வம். ஒவ்வொரு கிடாய்களும் மாடுகள் மாதிரி நிற்கிற நான் காணக்கூடிய மாதிரி இருக்குது. இந்த இடத்துல ஒரு ஆடு ஒன்று நிற்குது பாருங்க என்ன மாதிரி நிற்குதுன்னு சொல்லி. செம சைஸான கிடாய் உண்டு. வேற லெவலில் இருக்குது கைஸ். ஐயா என் பேர் விஷ்ணுமூர்த்தி. காங்கேண்டான்னு சொல்கிறது. இப்போ காலைல என்ன நடந்தது? காலைல எங்களோட வீட்டுக்கு விழுந்தேன் நான். அங்கே வீடு மாடு கட்ட போக விழுந்தேன். அப்போ எவ்வளோ காலமாக கிடாய் வளர்த்து கொண்டு வரீங்க? நான் ஒரு 50 வருஷம் ஜமீனாப்பா. போன வருஷம் 2 வளர்த்தேன் 3. அதில் கால் முறிஞ்சா போல கொண்டு 3.5 ரூபாய் 3 லட்சமாக கொடுத்தேன். ஓகே ஓகே. கொண்டு 1.25 கொடுத்தேன். கொண்டு விழுந்து போயிடுச்சு. செத்து போயிடுச்சு. விழுறாண்டா சாகுறது அப்படி? கொழுப்பு கூடி. கொழுப்பு கூடி நல்ல சாப்பாடு வச்சுருக்கிறீங்க. நான் சைஸ் ஆகிறோன்னு வந்து இதுவும் இப்படி நிற்கும். இதில் வேண்டாம் ஃபுல்லாக தான் காட்டுங்க என்ன மாதிரி நிற்கிறாருன்னு சொல்லி. மனசு வேன் வளர்த்தாரு. ஆனால் இதே நேரம் சைஸாக தானே ஐயா நிற்குது இல்லையா? என்னடா இதே நேரம் சைஸான கிடாய் தானே? இது வரைக்கும் எத்தனை ஆடு வெட்டி இருப்பீங்க? நாங்கள் 25 வருஷம் பாருங்க. ஒரே வருஷத்துல கூடாடுன்னு சொல்லி வெட்டி இருக்கீங்க? கூடாடு 2-3 வெட்டினாங்க. போன வருஷம் 2 வளர்த்து நாங்கள் வளர்த்தோண்டு தாண்டிட்டு ஒன்றே வெட்டிங்க நாங்கள். அப்படியே வெட்டி கொண்டு வரோம் தொடர்ந்து. சரிம்மா சரி. ஓகே நன்றியா. ஓகே ஓகே. ஹாய் வணக்கம். வணக்கம் சொல்லுங்கள். எவ்வளோ காலமாக கிடாய் வளர்த்து வழி கொடுத்து கொண்டு வரீங்க? இது வந்து நாங்கள் காலகாலமாக கொடுத்து கொண்டு வரோம் பரம்பரையாக. இப்போ ஒரு ஆளுக்கு இயலாது. அப்போ அதால் நாங்கள்லாம் இப்போ வளர்க்குறோம். எங்களோட தாத்தா தான் வளர்க்குறது கிடையாது. அப்போ அவருக்கு இயலாதாண்டா இருக்கிறாரா. அப்போ அதால் இப்போ நாங்கள் அப்படியே வளர்த்து கொண்டு வரோம். எப்படி உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்தது? இன்ட்ரெஸ்ட் வந்து எங்களுக்கு சின்னலேருந்தே ஆட்டில் விருப்பம் தான். இப்போ இந்த வளர்க்குறதுக்கு இன்னொரு கிடாய் செலக்ட் பண்ணுவீங்க. அதை என்ன மாதிரி பார்த்து செலக்ட் பண்ணுவீங்க? அது வடிவான கிடாயாக பார்க்கணும். மற்ற காலுகள் கைகள் எல்லாம் வடிவாக கிடாயாக இருக்கணும். மற்ற ஆரங்கள் கொம்புகள் எல்லாம் நல்ல நீட்டாக இருக்கணும். அப்படி பார்த்து தான் கிடாய் வளர்க்குறது. சணல்லையே சைஸா வர சணல் அப்படி இருக்குதா? சணல்லையே கணக்கான தான் வளர்த்தி அதுண்ட உடம்பு வந்து அகலமாக போய்கொண்டு இருக்கும். பரிசம் போகும். ஓகே ஓகே. அப்படியே வளர்ந்து கொண்டு போகும். மற்றபடி சணல் ஒரு கணக்காக தான் வளரும். இது எத்தனை வருஷம் கிடாய்? இது வந்து 2 வருஷமா நிக்குது. இப்ப பல்லு பாக்குறேன்னு சொல்லி சொல்லுவாங்க. பல்லு பாக்குறது இந்த இதுல பிடிச்சிட்டு இந்த இதுல பிடிச்சிட்டு இத பாத்தீங்களாண்டா. இவர் வந்து 6 பல்லு. இந்த 2ம் விழுத்தி பெருசா முளைச்சுதாண்டா. இது இந்த பல்லு இந்த இது எல்லாம் விழுத்தி முளைச்சிருக்கு பாருங்க பெருசா. இந்த சைட் பல்ல பாருங்க ஒன்று விழுத்தே இல்லை. இந்த இதுல சின்ன பல்லு இருக்குல்ல அது 2ம் விழுத்தி திருப்பியும் அதே மாதிரி இதை மாதிரி முளைக்கும் பெருசா. முளைச்சா அது 8 பல்லுன்னு சொல்லுவோம். இப்ப இது 6 பல்லு. 8 பல்லுண்டா இன்னும் 8 பல்லுண்டா இன்னும் வயதா போய் ஆள் கொஞ்சம் இன்னும் பெருசா வந்து
ஓகே ஓகே அத மொச்சல் மணத்தை பார்த்து எடுப்பாங்களே ஓ மொச்ச மணத்தை பார்த்தா அந்த கொழுப்பு நல்லா இருக்கும் அது தண்டு சொல்லுவாங்க ஆனா மொச்ச மணம் இருந்தா கொழுப்பு இருக்கும் உள்ளுக்குள்ள ஓகே ஓகே எவ்வளவு காலமா கிடாய் கோயிலுக்கு கொடுத்து கொண்டு வரீங்க நாங்கள் இப்போ 8-9 வருஷமாக கொடுத்து 10 வருஷத்துக்கிட்ட 20 வருஷத்துக்கிட்ட கொடுத்து கொண்டு வரோம் நாங்கள் வந்து 30 வருஷம் இந்த வீட்டை ஓகே இடம்பெயர்ந்து வந்தப்போலையும் வந்திருந்தோம் நாங்கள் என்ன இந்த முறை சின்ன ஆடு ஒன்று கட்டி வச்சிருக்கீங்க போன என்னென்னா எனக்கும் இடையில ஒரு வருத்தம் வந்துட்டுது அப்போ நான் தான் கூடுதலாக ஆடுகளை பார்க்கறது கவனம் இல்லாமல் விட்டுடுவாங்க ஆனா எனக்கு மகன் வேற பிள்ளைகளா அப்படித்தானே அப்ப நான் கொஞ்சம் காலே இல்லாம கொஞ்சம் இதா இருந்தேன் நான் கார்த்திகையில சரியான வருத்தமா இருந்தேன் நான் நட்பசி கார்த்திகையில அதோட இவ அம்மாவுக்கு வருத்தம் பண்ணா போல கிடையாது அவுக்காம விட்டுட்டினா இப்ப திடீரென்று தான் ஒன்று கொண்டு வந்தவே அதுக்கு சாப்பாடு வச்சு வளர்க்கலாது அப்ப இவரு எங்கடைய ஆட்டான் குட்டி அப்ப நாங்கள் ஒவ்வொரு வருஷமும் சும்மா உடுக்குறோம் நாங்கள் ஏலத்திரி ஒரு கிடையாது உண்டு வளர்க்குறத விட சும்மா உடுக்குறோம் நாங்கள் அப்ப என்னென்ன பிள்ளைகளை வச்சிருக்கிறோம் நாங்கள் எல்லாத்துக்கும் நல்லது கொடுக்குறோன்னு போட்டு நாங்க சும்மா உடுக்குறோம் எங்களுக்கு வர அந்த துன்பங்கள் அப்படியே போயிடும் அதற்காண்டி பிள்ளைகளுக்கு வருத்தங்கள் துன்பங்கள் வராம சும்மா உடுக்குறது இப்ப நான் இவர் எப்படியும் ஒரு 80,000-70,000 போவோம் அது கோயிலுக்கு தான் கோயிலுக்கு அந்த காசும் போயிடும் அந்த கோவில் நாங்க வேண்ட மாட்டோம் அப்படியே ஐயா தானே எடுக்க வேண்டியது அப்படி கொடுத்து கொண்டு வரோம் இனி அடுத்த வருஷம் இன்னும் ஒரு ஆள் நிற்கிறார் ஒரு மகனுக்கு இப்போ வெளிநாட்டுல சரியான வருத்தமா இருந்தவர் அவர் பிரான்சில் இருக்கிறார் அப்போ சரியான வருத்தம் வந்து இப்போ ஒன்று நேர்ந்து விட்டுக்கிறார் அடுத்த வருஷம் அவரை சும்மா கொடுக்குறாரு அப்படி எங்களையா நாட்டுக்குட்டியே நாங்க கோயிலுக்கே கொடுப்போம் இல்ல குடுக்கறதுக்கு ஒரு மனம் வேணுமே சில பேர் கொடுக்காயினா நாங்கள் அப்படியே கோயிலத்தான் மண்டாடி கோயிலுக்கே தெய்வங்களுக்கு சொல்லி நாங்கள் கொடுத்து கொண்டு வசதியான ஆட்கள் கூட ஒரு 80,000 சொல்லிக்குள்ள யோசிப்பாங்க கொடுக்க மாட்டாங்க நாங்கள் என்ன இருந்துட்டு எங்களுக்கு கிடாய் இல்லாட்டினும் வெட்டுற காசை கொண்டே 5,000 கொடுப்போம் ஒரு கிடாயை வளர்த்து வெட்டுறோம் நாங்கள்லாம் 5,000 ரூபாய் ஒரு கிடாய் வெட்டுறதுக்கு அந்த காசையே கொடுப்போம் பிடிக்க கொண்டு போய் கொடுங்கோ பிள்ளைகளுக்கு வேறு தந்துன்பம் பெறாமல் இருக்கணும் கொடுங்கோண்டு நாங்கள் பிள்ளைகளுக்காண்டி தான் இதுகளை சும்மா கொடுக்குறோம் பிள்ளைகளுக்கு வேறு தந்துன்பம் பெறக்கூடாது எங்கட காலங்கள் போட்டுது எங்கட பிள்ளைகள் இருக்கினாண்டாங்க அப்போ அவைகளுக்கு வேறு தங்கம் வரக்கூடாது ஒரு நேர்த்தி தான் கொடுக்குறோம் கோயிலுக்கு அதாண்டா அப்படியும் ஒரு 6 மாதத்துக்குள்ள 3 மாதத்துக்குள்ள தொடங்குவோம் பெரிய கிடா வளர்க்குறதுக்கு அப்ப பெருசாக வாங்குவீங்களா பெருசா தான் பண்றது இப்படி 4 லட்சத்துக்கு வேண்டுவோம் அது நாங்கள் அது வெட்டு காசு மட்டும்தான் கொடுப்போம் 5,000 ரூபாய் அதை சேர்ந்து ரசி கொடுப்பினோம் விற்பினோம் அது கொஞ்சம் 4க்கு வேணும்னா 3 லட்சத்துக்கு தான் விற்பாங்க அப்படி நட்டம் போகும் தான் நேரம் வளர்த்து போட்டு வளர்த்த காசே பெறாது கொடுக்குறோம் இது இப்ப சும்மா தான் இதை கொடுக்குறோம் இது எங்கடைய ஆட்டாங்குட்டிங்கண்டாக்க சும்மா கொடுக்குறோம் ஒரு பிள்ளைய வளர்க்குற மாதிரி தான் ஒரு கிடாய வளர்க்கும் பிள்ளைய 2 வருத்தமா தான் சொல்லுங்க ஆனா மிருகங்களுக்கு சொல்ல தெரியும் இப்படி காய்ச்சல் சாப்பாடு தின்னாட்டி நாங்க வந்து மருந்து பெனடோல பறக்கிறது இது சோடாவை எடுத்து வந்து பறக்கிறது வேப்பம்பூவா போடுறது அப்ப எங்களுக்கு கை வைத்தியங்களுக்கு எனக்கு இருக்க அதெல்லாம் கொடுக்குறது அப்படி இல்லையாண்டா டாக்டருக்கு சொல்லி டாக்டரை கூட்டிட்டு வந்து காட்டுறது அப்படி எல்லாம் செய்யறாரு டாக்டர் வந்து ஊசி போட்டுட்டு போவார் மருந்து தந்துட்டு போவார் பருக்கும் கொண்டு அதெல்லாம் செய்கிறோம் நாங்கள் ஒன்றே நாங்கள் அப்படி சாகப்பட மாட்டோம் மட்டும் நாங்கள் வந்து 30 வருஷம் இந்த வீட்டை வந்து 20 வருஷமாக வட்டி கொண்டே இருக்கிறோம் எங்கட வளர்த்த கிடையால சும்மா கொடுப்போம் வேண்டி வெட்டுறண்டாலும் 20 கிடையா ஒவ்வொரு வருஷம் அன்னைக்கு ஒவ்வொரு கிடையா வெட்டுவோம் அப்படியே வட்டி கொண்டே இருக்கிறோம் இவர் எத்தனை மாசம் எத்தனை வருஷமா இவர் இப்போ 1.5 வருஷம் குட்டியா 1.5 வருஷம் இவர் 1.5 வருஷம் நல்லா தான் நிற்கிறாரா நாளைக்கு ஆளை வெட்டுறது வெட்டுறையில ஏலத்துல கூறி கொடுக்குறாரு இப்போ அவையில 1 வருஷம் இன்னும் வளர்ப்பினோம் அப்படியா இல்ல அதை ரச்சிக்கு வேண்டி கொண்டு போவேன் நம்ம ஐயாட்ட காசை கொடுத்துட்டு எத்தனை வருஷம் ஆடு 2 வருஷம் என்னம்மா நீங்களா வளர்க்குறது அவர தாத்தாவா ஆனால் பாசம் போலையா அப்போ இந்த மாதிரி 3 ஆடு வெட்டுறீங்களா இல்லை 2 தான் எது வெட்டுறீங்க இந்த இது உண்டு அது உண்டு ஓகே அவர் என்ன பட்டம் சும்மா நேத்திக்கு சும்மா கொடுக்குறீங்க கோயிலுக்கு நிற்கிறாரு ஓகே நன்றி